வாழ்க வளமுடன். குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒப்பற்ற தலைவர் பத்மஸ்ரீ மயிலானந்தன் ஐயா உட்பட மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும், இங்கு பெருந்திரளாக வந்திருக்கும் பொதுமக்களுக்கும், சத்திரப்பட்டி அறிவு திருக்கோயில் உருவாகிறதுக்கு காரணமான பல நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். ஐயா, ஒரு நிமிஷம் சேர்த்து பேசலாங்களா ஐயா? ஏன் கேட்குறேன்னா, நான் தலைவரையோடு நிறையா கூட்டங்களுக்கு பயணித்திருக்கேன். அமைதியாக ஐயா உட்காந்துருப்பாங்க. யார் பேசினாலும் பேசி விட்டுருவாங்க. கடைசியில் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் பேசுனீங்க, எனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் 8:20க்குள்ள நான் பேசி ஆகணும் அப்படின்ட்டு ஷார்ட்டாக வந்து முடிச்சிடுவாங்க. ஆனால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுவாங்க. நாங்கள்லாம் திட்டம் போட்டப்போ நம்மளுடைய எல்லா நிர்வாகிகளும் என்ன சொன்னோன்னா, எப்படி ஆரம்பித்தாலும் அந்த குறிப்பிட்ட டைமில் முடித்து ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கி நல்ல அழகாக நகைச்சுவையாக கிராம மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஐயா பேசுவாங்க. அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, யார் பேசினாலும் பேசாதையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த டைமை வந்து ஐயாவுக்கு நம்ம கொடுக்குற கருத்தில் நானும் சுருக்கமாக முடிச்சிடுறேன். 2006ஆம் ஆண்டு நான் தொழில் நிமித்தமாக பல வெளிநாடுகள் செல்வேன். பல தொழிற்சாலை நியமித்து ஒரு பதட்டமான சூழ்நிலையும் ஒரு மெட்டீரியல்ஸ்டிக் வேர்ல்டை தேடி இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற எல்லோரையும் போல ஓடிக்கொண்டிருந்தேன். அப்போது உடல்நலம் மனநலம் இரண்டுமே எனக்கு, நான் மனதில் கூறிக்கொண்டால் நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன், சந்தோஷமாக தான் இருக்கின்றேன், எனக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு வேறுபாடு வந்து மனதுக்குள்ளேயே இருந்தது. நானும் வந்து எல்லா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலாம் பண்ணி பார்த்தேன். ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ ரவிசங்கர்து, ஈஷ யோகா, அதுக்கப்புறம் பதஞ்சலி, அதுக்கப்புறமேட்டு ஃபாரின்லாம் வந்து ரூம் போட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, 27 ரூபா வாங்கிட்டு ஆல்ஃபா பீட்டா தீட்டான்ட்டு எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து ஒன்றுமே மாற்றம் இல்லை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்துல் கலாம்கிட்ட சயின்டிஸ்டாக இருந்தார். ஐயா எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பேர் சத்தியமூர்த்தி மீனா தம்பதிகள்ன்ட்டு. அவங்க வந்து அவருக்கு வந்து இன்னொருத்தர் சொல்லி ஆலியார் போய் அவர் ஆலியார் வேதாத்திர தத்துவங்கள்லேயும் கொள்கைகளும் ரொம்ப ஈடுபட்டு ஒரு மூத்த பேராசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர். அது ஒசூரில் வந்து வேதாத்திரி எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு ஐயா கூட வந்திருந்தாங்க. அதில் எங்கள் குடும்பம் ஒரு 5 ஏக்கர் கொடுத்தோம் தலையில். அவர் தான் சொன்னார், எனக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னாரு. இந்த பயிற்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் அங்கே போங்கன்னார். நானும் வந்து ஒரு வருஷமாக டைம் இல்லை, அது இல்லை, இதில்ன்னு டாஜ் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் போன பிறகு என்னை வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய திருப்புமுனை அவர் என்ன சொன்னார்னா, துர்ராஜ், எல்லாத்துக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து 24 மணி நேரம் தான் இருக்குது. உங்களுக்கு 25 மணி நேரம் இல்லை, இன்னொருத்தருக்கு 23 மணி நேரம் இல்லை. உங்கள் மனநலனுக்காக, உங்கள் உடல் நலனுக்காக நீங்கள் 1 மணி நேரம் ஒதுக்குங்க. நான் அதை அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணேன். நானும் என்னுடைய மனைவி வந்து டெய்லி வந்து காலையில் எழுந்திரிச்சு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு 5லேருந்து 6, 5:30 மணி வரைக்கும் தவமும் உடற்பயிற்சியும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, என்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் மை ஃபேமிலி, வித் மை ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு ஆச்சு. அப்படின்னா வேதாத்திரியம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அது என் மனதில் ஆணித்தரமாக பேஞ்சுது.
எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனநலம் உடல் நலம் வேணும். ஆனால் நம்ம வந்து ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று தொலைச்சிட்றோம். முக்கால்வாசி இப்போ ரெண்டையுமே தொலைச்சிட்றோம். மனநலம் உடல் நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று வாழவேன்னு சொல்வார். அதில் நிறை செல்வம் அப்படிங்கிறது வந்து அபரிதமான செல்வம் கிடையாது. மகரிஷி சொல்லுவாங்க, உங்களுக்கு வேணுங்கிற குடும்பத்தை நல்லா வச்சுருங்க, சம்பாதிங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுங்க அப்படிம்பார். அதை தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்ன, நான் பெரிய செல்வந்தர் கிடையாது. என்ன, ஆனால் வந்து வர வருமானத்தில் ஒரு தொகையை வந்து சமுதாயத்திற்காக பர்டிகுலர் வேதாத்திரியத்துக்காக நான் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வேதாத்திரி மகரிஷிகிட்ட எல்லோரும் கேட்டாங்கன்னா, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா, ஐயாட்ட அவர்கிட்ட போய் கேட்போம், நீங்கள் ஒன்றும் வேணாங்க, நான் கற்றுக் கொடுத்து 4 பேர்த்துக்கு போய் சொல்லுங்கள், அது பண்ணால் போதும் அப்படின்னாங்க. அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒழிய பொருளாதாரமோ இங்கெல்லாம் புகழ்ந்து பேசின மாதிரியே வேதாத்திரி மகரிஷி வந்து அவருடைய கிராம சேவை திட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு கனவு. அதாவது நகர்ப்புற மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து எல்லாம் செல்வம் இருக்குது, ஆனால் கிராமத்து மக்கள் விவசாயிகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவான நிறைய விவசாயிகள் வந்து சிறு விவசாயிகள் 3 ஏக்கர் 5 ஏக்கர் தான் இருக்கும். அவங்களுக்கு பெரிய வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா மாடு, மாட்டினுடைய பால், அதை வச்சு தான் அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சுற்றி இருக்க கிராமங்கள்லாம் இருந்தது. அந்த கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வியலை கற்றுக் கொடுக்கணும். நாம் வந்து சொல்லுவோம், எல்லாருமே சொல்லுவோம், இது யோகா மனவளக்கலை பேர் இருந்தால் கூட இது வந்து ஒரு வாழ்வியல் கல்வி, எப்படி வாழ வேண்டும் என்று அப்படிங்கிற கல்வி. அதை வந்து நம்மளுடைய மதிப்புக்குரிய பத்மஸ்ரீ மயிலானந்த ஐயா அவர்கள் வந்து அது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து எங்களுக்கு ட்ரஸ்டிங்கெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஐயா பேசும்போது பார்த்தீங்கன்னா எதையும் நிர்பந்திக்க மாட்டாங்க, கேஷுவலாக சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. யாரையும் வரலையா யாரோ ஒருத்தர் எடுத்து பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதுக்கு உறுதுணையாக வந்து மயிலானந்த ஐயா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள போட்டு நாங்கள் கசைக்கு புளிகிறோம். வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் கூட இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். கன்யூஸாக இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு வருது. இதே மாதிரி வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமமாக இருந்தாலும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரூர் இருக்குது, கம்பைநல்லூர் இருக்குது, தருமபுரி இருக்குது, மொரப்பூர் இருக்குது. பர்டிகுலர் அரூரில் வந்து இந்த மாதிரி அறிவுத்திருக்கோயில் வந்து கண்டிப்பாக வரணும். ஏன்னா அரூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க. நான் அரூர் நிர்வாகிகிட்ட பேசிட்டு சொன்னாங்க, ஐயா பிளாட் வேணுன்னா கூட ஒரு 60-70 லட்ச ரூபா வந்து ஆகுமாங்கய்யா, எங்கேயா போகிறது, நாங்களாம் இப்போ 1/2 லட்சம் 1 லட்சம் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எண்ணங்களை போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து பிளாட்டை இலவசமாக கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலையும் மக்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கின்ற அரூர் பகுதியில் இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களும் அவங்களுடைய எண்ணங்கள் மூலமாக ஒரு அறிவுத்திருக்கோயில் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த சத்திரப்பட்டி அறிவுத்திருக்கோயில் கட்டிவிட்டால் மட்டும் பத்தாது, இனிமேல் தான் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கின்றது. நிறைய அறிவுத்திருக்கோயில் தோன்றினால் கூட அதற்கு தகுந்த துணை பேராசிரியர் வேண்டும். கோயில் கட்டிடுறோம், யாரும் பூஜாரியே வரல, ஐயரே இல்லைன்னா எப்படி அந்த கோயில் நடத்துறது? அது மாதிரி இங்கே வாழும் மக்களுக்கு, இங்கே இருக்கும் நிர்வாகிகளுக்கு, தலைவர் இளையராஜா உட்பட அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் இந்த கோயிலை மக்களுக்கு பயன்படும் வகையில் அதை நீங்கள் உபயோகிக்க வேண்டும். இதை வந்து அதாவது அறிவுக்கு திருக்கோயில் அப்படிங்கிற உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆங்கிலத்தை வந்து டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ் அறிவு திருக்கோயில் வந்து பல ஊரில் பரவ வேண்டும். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஊர்களிலும் கிராமங்களில் வந்து தவமயங்கள் உருவாக வேண்டும். அதற்கு இங்கே ஒசூர் மண்டலத்தில் உள்ள நிர்வாகிகள், பாரதிபுரம் கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ள அறிவுத்திருக்கோயில் நிர்வாகிகள் மற்றும் அனைவரும் ஒரு
இந்த பொறுப்பை ஒரு வேள்வியாக எடுத்துக்கொண்டு அடுத்த 1 வருடங்களுக்கு நாம் உழைத்தால் இந்த தருமபுரி ஜில்லா மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் முழுவதும் வேதாத்திரியத்தை நாம் மக்களுடைய வாழ்வியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அறிவுத்திருக்கோயில் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த எல்லா கிராம மக்களுக்கும் அதே மாதிரி கடந்த 7 மாதங்களாக எங்களது பண்ணையில் தங்கி பேராசிரியர் அண்ணாதுரை ஐயா, பேராசிரியர் பஞ்சவர்ணம் அம்மா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் சான்றோர்களுக்கும் ஆலியாரிலிருந்து நிறைய ஆலியார் அறிவுத்திருக்கோயிலின் அறங்காவலர் நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் உங்கள் உடல்நலம், மனநலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக எதிர்காலத்திலும் இந்த செற்றப்பட்டி அறிவுத்திருக்கோயில் செயல்பாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை தனது வேண்டுகோளாக விடுத்து அமர்ந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த திட்டம்